அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரைடே வீடியோவிலேயே. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் விழுவும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கேப் டவுன் வந்து விழுகலை. பட் ஆனால் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ எந்த இடத்துல வந்து மார்க்கெட் கீழே வந்ததோ ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 50,000 வரைக்கும் வரும். பேங்க் நிஃப்டி ஒரு 50,000 வந்துட்டு ஸோ அங்கேருந்து வந்து ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 540 பாயிண்ட்ஸ் பக்கம் பேங்க் நிஃப்டி ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 அதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். டே பிவோட் வந்து டச் பண்ணிட்டு நிற்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அகைன் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் 24,775ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரும் அப்படின்னு சொல்லி டெலிகிராமில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபின் நிஃப்டி நல்ல ஒரு ரெக்கவர் தான். மிட் கேப் நிஃப்டி தாங்க லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் சொதப்பிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆனது. ஸோ ரொம்ப அது எதிர்பார்த்தேன். அதாவது 13,015 மினிட்ஸில் காட்டுறேன் பாருங்களேன். அதாவது 13,000 இந்த இடம் 13,023க்கு மேலே க்ளோஸ் ஆனால் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 13,100 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இன்னைக்கு வந்து இருந்தது. ஆனால் லாஸ்ட் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த லெவலை வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சது. லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் கொஞ்சம் முன்னாடி க்ளோஸ் வச்சிருந்தா கூட ஸோ கண்டிப்பாக வந்து மிட் கேப் நிஃப்டியில் நல்ல ஒரு பை வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துருந்துருக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து கண்டிப்பாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலோ இல்லைனா இந்த ஹையை பிரேக் பண்ணாலோ அகைன் வந்து 13,160 ஆல் டைம் ஹை வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சென்செக்ஸும் ரெக்கவரி தாங்க. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவர் தான். ஸோ இது எப்படி ஃபால் ஆகிட்டு உடனே ரெக்கவர் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு தான். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டைம்லேருந்தே அந்த மாதிரி நடந்திருக்கு. ஜூன் 4ஆம் தேதி ஒரு நல்ல ஃபால் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் ரெக்கவரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3வது தடவை ரெக்கவரி. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து கான்சலிடேஷன் ஆகிட்டு தாங்க ரெக்கவரி ஆகும். அதாவது பேங்க் நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் கொஞ்சம் கான்சலிடேஷன் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரெக்கவரி ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிடும். அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. நாளைக்கே எதிர்பார்த்துறாதீங்க. அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஏன்னா நாளைக்கு செல்லும் பையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்சலிடேஷன் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லெவல்ஸ் பார்க்கலாம். லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் ஹெவியாக வந்து பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 கால் ஆப்ஷன் பை, புட் ஆப்ஷன் செல். ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டி வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து ஈக்குவலாக தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மிட் கேப் நிஃப்டி கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக மிட் கேப் நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு பை சைடு. ஏன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அகைன் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலோ இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணாலோ ஸோ கண்டிப்பாக 13,200 ஒரே நாளில் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நாளைக்கு வந்து மிட் கேப் நிஃப்டியில் மட்டும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கேண்டில் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஒரு நல்ல ஒரு பையர்ஸ் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 51,710, பிவோட் பாயிண்ட் வந்து 50,850, சப்போர்ட் வந்து 50,595. இன்னைக்கு ஹை வந்து 51,190, லோ வந்து 50,369, ஓப்பன் வந்து 50,550, க்ளோஸ் வந்து 51,117. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து 51,117 540 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. எதனாலன்னு சொல்கிறேன்னா ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி எடுத்து தான் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் நாஸ்டாக்கும் நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஈவினிங்குமே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கேப் அப் எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் அப் எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். 51,710 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து கேண்டல்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 51,710 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நம்ம வந்து செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட்டாகவே மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் சரி ஃபார்ம் ஆகலாலும் சரி ஸோ பிவோட் வந்துட்டு ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் இந்த 51,710 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா இந்த பிவோட்லேருந்து கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எய்ம் பண்ணலாம் பை சைடு வந்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது கண்டிஷன் வந்து தேவை கிடையாது. ஏன்னா 850க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் கூட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து அகைன் வந்து ரெக்கவரி தான் ஆகும். 215 மினிட்ஸ் கேண்டல்
கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. புட் ஆப்ஷன் எந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த 51,710 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான் புட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணுமே தவிர ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ், ஸோ 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். பிஎன்பி லோவை பிரேக் பண்ணால் 106.7, 108, 106 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 107.20 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பந்தன் பேங்க் 195.20 நல்ல சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 196 தான் வந்திருக்கு, ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ ஐசிஐசி பேங்க் லோவை பிரேக் பண்ணால் கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் லோவை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 1638 வரைக்குமே ஐசிஐசி பேங்க் வந்து போயிருக்கு. ஸோ நாளைக்கு எந்த 3 பேங்க்கை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்கோட சப்போர்ட் ஜோன் வந்து 1155, ரெசிஸ்டன்ஸ் வந்து 1190. ஸோ ஹையாக பிரேக் ஆனால் பை பாசிபிள், அதோட டார்கெட் வந்து 1190. ஸோ 1190 வந்ததுக்கப்புறம் செல்லிங் வந்து பாசிபிள், அதோட டார்கெட் வந்து 1180, 1170 வரைக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ரெண்டாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கெல்லாம் 1648 ஒரு நல்ல செல்லிங் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 1648 ஒரு 1634 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ அகைன் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1648 வந்தால் நம்ம வந்து ஒரு செல் சைடு வந்து ட்ரை பண்ணால் அகைன் 1635 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து இருக்குது. ஸோ மூணாவது ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறாருங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட இன்னும் 720. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 728, 730 வரைக்கும் ஏயு பேங்க் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் இது கொஞ்சம் ஓகே. ஓகே தெரியுதுங்களா? 720. ஸோ அதையும் பிரேக் பண்ணால் 730 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஏயு பேங்க்கில் இருக்குது. ஒரு சேனலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் ஆனால் ஸோ பையோ செல்லில் வந்து ஏயு பேங்க்கில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூ பை தான். ஸோ ஆனால் ஆல் டைம் ஹை எந்த இடத்துல இருக்குன்னா 53,250. நம்ம ஒரே நாளில் எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பை சைடு வந்து இருக்குமான்னு தெரில. மற்றபடி நாளைக்கு வந்து பை வந்து எதிர்பார்க்கலாம். 51,700 வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சு ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. 51,900, 51,700. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ பை சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் 51,700 வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஸோ நிஃப்டி 50 கண்டினியூஸ் பை தான். இது வந்து அடுத்தடுத்து இதே மாதிரி தான், அதாவது லாஸ்ட் ஒரு 15 நாளில் எப்படி வந்து மேலே வந்ததோ ஸோ அதே மாதிரி ஹையாக பிரேக் பண்ணி ஒரு சின்ன சின்ன கேண்டலாக போட்டு 25,300 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து நிஃப்டி 50ல் இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டியும் சேம் தான். மிட் கேப் நிஃப்டி நாளைக்கு ஒரு கேப் அப் விழுந்தால் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு வந்துடுவாங்க. 13,220 வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ சென்செக்ஸ் பை தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2,866 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1,103, டிக்ளைன் வந்து 1,684, அன்சேஞ்சு வந்து 79. 52 வீக்ஸ் ஹையாக பார்த்தீங்கன்னா 123 ஸ்டாக்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோவை 41 ஸ்டாக்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்னு பார்த்தீங்கன்னா 112, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட் 131. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸை விட டிக்ளைன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. ஸோ மறுபடியும் 11 நாளில் ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.